அக்னீஸ்வரன் கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார் திரு அமித்ஷா. இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கும் அர்த்தம் இருக்கு, உறுதிப்படுத்தாததுக்கும் அர்த்தம் இருக்கு. அதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேண்டாம், விட்டுறலாம். ஏன்னா நாளொரு மேனி பொழுதொரு நடிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாட்டில் எல்லாருமே அந்த மாதிரியே சாமானிய மனிதன் கூட அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு போன மாசம் என்னப்பா பேசுன, அது போன மாசங்க, இந்த மாசம் என்ன அது இது, அடுத்த மாசம் என்னப்பா பேசுவாங்க தெரியலீங்க. இல்ல பாஜக நிலைப்பாட்டுல உறுதியா தானே இருக்காங்க. என்ன சார் நிலைப்பாடு? கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதியா தானே இருக்காங்க சார். அதெல்லாம் ரெண்டாவது சார். தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், நல்ல கருத்து, நல்ல கொள்கை. அதிமுக அதுல தானே தலைமையில தானே கூட்டணி வரணும். அப்போ இப்ப இருக்கு இருக்கு அதனாலதான் நீங்க சொல்லல. அதுதான் உங்களுடையது. அப்போ இவங்களை பொறுத்தளவுல எல்லாவற்றிற்குமே நாம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மூலச்செலவை தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் அது நடந்து விடும். இல்ல தயார்படுத்தணும்ன்றார். ஒரு வருஷத்துக்குள்ள தயார்படுத்தணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதிர்ச்சியா இருக்கும், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் சொன்னா அதிர்ச்சியா இருக்கும். அப்ப நீங்க தயார்படுத்தணும்ன்றாங்க. அப்ப இது ஒன்று சேர்ந்து வெற்றி பெற முடியாதுங்கிற நினைப்ப, அந்த கட்டமைப்பை உடைக்கிறோம், அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறது வெற்றி பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து. சார்ட்டு நித்யானந்த ஐயாவுக்கு நன்றி. அந்த கட்டமைப்பை உடைக்கிறோம். எந்த கட்டமைப்புன்றதை இன்னும் 2 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. நீங்க பலமா இருக்கிறீங்க, நீங்க மட்டுமே ஜெயிச்சிருவீங்கன்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுல்ல. ஏடிஎம்கே பலமான கட்சி, பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வரும், அது தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு இல்ல. ஏடிஎம்கே பலவீனமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்ன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இப்படி சொல்லுவோமா? இந்த நாடே பொருளாதாரத்துல பலவீனமா தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? 2029 யார் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பார் என்பதை அவர்கள் கணிப்பார்கள். 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை சொன்னது நாம தான். இன்னைக்கு அதை சொல்லாம இருக்கிறது நாம தான். இது என்ன ஒரு நம் நிறைய அரசியல்ல பார்த்துருக்கோம். அடிமை வம்சம், லோடி வம்சம், கான்வா வம்சம், துக்ளக் வம்சம், மௌரிய வம்சம். அப்போ இத்தனை வம்சங்கள் இந்த நாட்டில் ஆட்சி ஆண்டு இருக்குது. முகமது பின் துக்ளக் தான் ரொம்ப படித்தவராம். அவர் ரொம்ப சிந்திச்சதுனால தான் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாத்தினாரு. நாணயங்கள் கொடுத்ததை தோல் நாணயங்களை கொடுத்தாரு. மக்கள் குழம்பி போய் அப்பா தலைமையிடம் டெல்லியா தௌலதாபாத்தா அப்படியே அலைஞ்சு அந்த மாதிரி தான். ரொம்ப யோசிச்சாலே அது ஆபத்தில் தான் போய் முடியுது. இங்கு சாமானிய மக்களுக்கு தேவையான ஒரு அரசாட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு வெளியிலே பல்வேறு வேடங்கள்லாம் போட்டுக்கிட்டா மக்கள் என்ன சார் அவ்வளவு தூரத்துக்கு திமுகவையும் சேர்த்துக்கிட்டீங்க கட்சிகளை? ஆமா சார், என்ன சார், திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும், ஆனால் அதிமுகவில் யார் முதலமைச்சர் என்பதை நாம் அப்போது முடிவெடுப்போம். அப்ப என்ன நோக்கம்? அதிமுக முடிவெடுக்கும் இல்ல. அதுல எது சார்? இல்ல அதிமுக முடிவெடுக்கும் சொன்னாரு, அப்போதுன்னு சொல்லல. அப்புறம் ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தலைமையில தான் சொன்னீங்க? அணியினுடைய அன்னைக்கு அது போன வருஷம், அது போன மாசம். அதனால ஒரு பொறுப்புள்ள இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வார்த்தையில முன்னுக்கு பின் முரணா இருக்குமே. ஆனால் அப்ப நீங்களும் 1980 காங்கிரசும் திமுகவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 112 இடத்துல நின்றாரு இல்ல சார். திரு மணி அந்த மாதிரி இப்படி ஏதாவது உடன்படிக்கை ஏற்பட்டுச்சா? திரு மணி திருமிகு லட்சுமி பேசுனதுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதை பாஜக விரும்பும், அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கும். ஆனா எப்பனா பாஜகவும் அந்த ஆட்சியில பங்கு பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தால், அதிமுகவும் கொஞ்சம் பலவீனமான எண்ணிக்கையோடு அந்த ஆட்சி பொறுப்புல பங்கு பெறக்கூடிய சூழல் இருந்தால். ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி தான், திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா கூட பரவாயில்லை, ஆனா அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கிறத பாஜக இந்த முறை விரும்பாதுன்னு திரு மணி சொன்னார். அப்புறம் அவங்க சொன்னது, பாஜகவுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசாக நீங்க அந்த அரசு அமையணும்னு பாஜக விரும்புது. அதிமுக தலைமையில இருந்தாலும் கூட்டணியில இருந்தாலும் அவங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தம் அப்படின்றத செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கறத அவங்க விரும்புறாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைக்க தானே அவங்க விரும்புவாங்க. நீங்க விரும்புறீங்களா விரும்பலையாங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க பிரைம் மோட்டோ அதுதான்.
நான் விரும்புறதெல்லாம இந்தியாவுல நடக்க போகுது. நீங்கன்னா நான் அதிமுக அந்த விருப்பத்தை நான் சொல்றேன். நீங்கன்னா இந்திய அதிமுக. நாட்டுல எந்த ஒரு தனி மனிதனுடைய விருப்பமாகவும் நிறைவேறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவர் பதில் சொல்றாரு சார் அமித்ஷா. சார். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவீங்களா? ஆமா, எல்லாரும் நான் கொண்டு வருவோம். பெரிய எல்லா தலைவர்கள் மாநிலங்களையும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சார். லவ் ஜிகாத் சட்டம் கொண்டு வருவீங்களா மகாராஷ்டிரா மாதிரி? ஆமா, அதை நாங்க கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோன்றாரு. இது எல்லாமே அவங்களுடைய சித்தாந்தம் சார்ந்தது. அப்ப இங்க அவங்களோட ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அதானே அதுக்கு அதிமுகவை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி எல்லா சட்டங்களையும் லவ் ஜிகாத் கொண்டு வருவீங்க. அப்ப பலிகேடா டிப்ரிசியேட்டட் இது மாதிரி கவர்மெண்ட் மாதிரி அவங்கள பலிகேடாக்கிட்டு அது தன்னால கரைவதற்கு உங்கள் யுக்தி கரெக்டா? அப்படின்னா நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். அப்படி கிடையாது, நான் சொல்லல, நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். ரெண்டு பத்திரிகையாளர்கள் பேசுனதை நீங்க இப்படிதான் இன்டர்வர்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டணி என்று வருகிற போது ஒற்றை நிலைப்பாட்டில் எடுக்கணும். உங்களுடைய திராவிட சித்தாந்தத்தையோ இருமொழி கொள்கையையோ நீங்க இங்க கொண்டு வருவதற்கு நீட் தேர்வு ரத்தையோ மாநில சுயாட்சியோ செயல்படுத்துவதற்கு பாஜக ஒத்துழைக்குங்கிற நம்பிக்கை எப்படி அதிமுகவுக்கு? அவங்க தான் சொல்றாங்களே, நாங்க கூட்டணி வேணா சமரசம் அனுப்புவோம், எங்களுடைய கொள்கை ரொம்ப முக்கியங்கிறதான கேட்கிறேன் சார். அப்படின்னா இது மனதிற்குள் பட்டதையெல்லாம் பேசி விடுகிறவன் நான் கிடையாது. அப்படி என்றால் எதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேகமான இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு விரோதமான செயல்களை மட்டுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு அது எந்த விதத்துல போய் முடியும்? திருமணி அது கேட்கறது கேள்வியில எப்படி இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறதா அவருடைய கேட்கறதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில, நெருக்கடிகளுக்கு மத்தியில ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே? அதுதானே நானும் சொல்றேன். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு எனக்கு புரியல. நான் சொல்றது இது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்க மறுபடியும் சொல்றேன் கார்த்திகேயன், கூட்டணி அஃபிஷியலாக வரத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி வேணால் பேசியிருந்துருக்கலாம். பட் ஒன்ஸ் கூட்டணின்னு வந்த பிறகு, அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட்டணி அமைப்பது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனங்கள் ஒன்றுபடும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கணும். இங்கே ஒரு தரப்பு அப்படி நடக்கலையே. இப்போ 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு, கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மேக்ஸிமம் எவ்வளோ வசை மாறி பொழிய முடியுமோ பொழிந்து கொண்டு கடைசி நேரத்தில் 11th ஹவரில் சேர்ந்தாங்க, வைப் அவுட் ஆச்சு, டோட்டல் கொலாப்ஸ், சைபர். ஆனால் இப்போ ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் அமித்ஷா ஏப்ரல் 11th அன்னைக்கு வந்த அலையன்ஸில் ஒரு சின்ன விண்டோ இருந்தது. நான் நினச்சேன் அப்படின்னு, லேட்டர் இட் வாஸ் ப்ரூவ்ட் ஐ வாஸ் ராங். அதாவது இந்த மாதிரி 1 year இருக்கும் பொழுது உங்களுக்கு அலையன்ஸ் வரும்பொழுது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல்லாகும். ப்ரொவைடட் நீங்கள் அவங்களோட கோர் இஷ்யூஸை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, உங்கள் கோர் இஷ்யூஸை அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குறைஞ்சபட்ச தர்மம் பிஜேபிக்கு இருந்ததா? இல்லை. நீங்கள் முருகன் மாநாட்டிலேருந்து இன்றைய அமித்ஷா பேட்டியிலேருந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை பேசுறது, ஏன் அமித்ஷாவே பேசுறது, வெறும் அண்ணாமலை மட்டும் குறை சொல்லாதீங்க, நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு அண்ணாமலை பேசுறது கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம், அமித்ஷாவே அப்படி தான் பேசுகிறேன். அப்போ இந்த அலையன்ஸ் மினிமம் ஒரு கேரண்டியை கூட உங்களுக்கு அது கொடுக்கல. நீங்கள் கண்டினியூஸாக இப்படி தொடர்ந்து பேசும்பொழுது தலைவர்கள் வேணால் ஏடிஎம்கேல போய் பிஜேபியோட இருக்கலாம், ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க்கும் ஏடிஎம்கேயோட கேடர்ஸும் எப்படி இதை ஏற்றுப்பாங்க? நீங்கள் முருகபக்தர் மாநாடு மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க இப்போ சொன்ன மாதிரி, லட்சுமி சொன்ன மாதிரி, அவர் தான் கொள்கைகள் எதுலையுமே அவங்க விலகலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாரு, அவர் பதிலே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க போய் அந்த அலையன்ஸ்ல சேருவீங்க? சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான ஆமான்றா, லவ் ஜிகாத்னா ஆமான்றார். இது எல்லாத்துலயுமே லவ் ஜிகாத் சட்டம் வேணும்ன்றாரு. அதை கொண்டு இந்த இஷ்யூஸை கடந்துட்டு முதல்ல எடப்பாடி அவர்கள் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொன்னதே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நிலைப்பாடு. அதுக்கான வேலையை தான் அவங்க கொடுக்குறாங்க. பேசும்